வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் விளையாட்டால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். இறங்கு முகத்தில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் குறைந்து 35,864 ரூபாய்க்கு விற்பனை. சீனாவுக்கு எதிரான பிரதமரின் நடவடிக்கை கோழைத்தனமானது. ராகுல் காந்தி கடும் விமர்சனம். உதகையை வாட்டும் கடும் குளிர். வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸை எட்டியதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி பணிகள் நிறைவடைந்தவுடன் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். உள்நாட்டு விமான பயண கட்டணங்களை 30% வரை உயர்த்தியது மத்திய அரசு. 200 ரூபாய் முதல் 5,600 ரூபாய் வரை அதிகரிப்பு. மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சியினர் நடத்திய பேரணியின் போது நடத்தப்பட்ட தாக்குதல். எதிர்ப்பு தெரிவித்து இன்று 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள் நடத்திய பேரணியின் போது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்து இன்று அக்கட்சியினர் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முழு அடைப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடின. கொல்கத்தா நகரின் நெம்பானா பகுதியில் இடதுசாரிகள் பேரணி மேற்கொண்ட போது அவர்களை கலைக்க போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து தடியடி நடத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் இன்று முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நம்பனா பகுதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இன்றும் பேரணி நடத்திய போது அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டியதால் பதற்றம் நிலவியது. முழு அடைப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக நார்த் 24 பர்கானாவில் ஷாம்நகர் சாலையில் இடதுசாரிகள் கண்டன பேரணி நடத்தினர். இதேபோல் நார்த் 24 பர்கானாவில் உள்ள காஞ்ச்பாரா ரயில்வே நிலையத்தில் இடதுசாரிகள் ரயில் தண்டவாரத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இடதுசாரிகளின் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக சிலிகுரி பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடின. இடதுசாரி கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டத்தை தடுக்கும் பொருட்டு அனைத்து அரசு அலுவலர்களும் கட்டாயம் பணியில் இருக்க வேண்டும் என மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பணிக்கு வராதவர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. போராட்டத்தையொட்டி போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான பயண கட்டணங்களை 30% வரை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் 200 ரூபாய் முதல் 5,600 ரூபாய் வரை விமான டிக்கெட் கட்டணம் அதிகரித்துள்ளது. விமான பயண நேர அடிப்படையில் கட்டண விகிதம் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 40 முதல் 60 நிமிட பயணத்துக்கான குறைந்தபட்ச கட்டணம் 2,800 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 9,800 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 60 முதல் 90 நிமிட பயணத்துக்கான குறைந்தபட்ச கட்டணம் 3,300 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 11,700 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது.
90 முதல் 120 நிமிட பயணத்துக்கு குறைந்தபட்ச கட்டணம் 3,900 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 13,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 120 முதல் 150 நிமிட பயணத்துக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5,000 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 16,900 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 150 முதல் 180 நிமிட பயணத்துக்கு குறைந்தபட்ச கட்டணம் 6,100 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 20,400 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 3 முதல் 3,5 மணி நேர பயணத்துக்கு குறைந்தபட்ச கட்டணம் 7,200 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 24,200 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய மண்ணை பாதுகாக்க பிரதமர் திரு மோடி தவறிவிட்டார் என்றும், சீனாவுக்கு எதிரான அவரது நடவடிக்கைகள் கோழைத்தனமாக உள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று அறிக்கை தாக்கல் செய்து விளக்கம் அளித்தார். அப்போது இந்திய மண்ணின் ஒரு அங்குல நிலத்தை கூட யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என கூறினார். இந்த நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு ராகுல் காந்தி, லடாக் விவகாரத்தில் இந்தியாவின் உடன்பாடு சீனாவுக்கே சாதகமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய மலைப்பகுதிகள் சீனாவுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய மண்ணை பாதுகாக்க பிரதமர் மோடி தவறிவிட்டதாகவும், சீனாவுக்கு எதிரான அவரது நடவடிக்கைகள் கோழைத்தனமாக உள்ளதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் மத்திய அரசின் செயல்கள் நமது ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவது போல் உள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா பெருந்தொற்று அச்சுறுத்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டன. பின்னர் தொற்று பரவல் குறைய தொடங்கியதும் பல்வேறு தளர்வுகள் படிப்படியாக அறிவிக்கப்பட்டன. அதன்படி பள்ளி கல்லூரிகளை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதனையடுத்து கொரோனா தொற்று நிலைமைக்கேற்றவாறு மாநில அரசுகள் பள்ளிகளை திறந்து வருகின்றன. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடக்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இருந்த நந்தாதேவி பனிப்பாறை கடந்த 7ஆம் தேதி உடைந்து அலெக்நந்தா, தாலிகங்கா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரையோர மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அங்கிருந்த அனல் நீர்மின் நிலையங்கள் பெருத்த சேதமடைந்தன. தபோவன் நீர்மின் நிலைய சுரங்கம் சேறு மற்றும் இடிபாடுகளால் மூடிக்கொண்டது. உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களையும் மீட்கும் பணி இன்றும் 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, இந்தோ திபெத் எல்லைப்படை ஆகியவற்றை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய 204 பேரில் இதுவரை 36 பேர்களின் உயிரற்ற உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் 170 பேரை பற்றிய எந்த விவரமும் தெரியவில்லை. நாகர்கோவில் அருகே சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூரணி மடம் பகுதியைச் சேர்ந்த ரெத்தீஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை ஏமாற்றி பலமுறை தவறாக நடந்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக அந்த சிறுமியின் சார்பில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ரெத்தீஷ் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு 14 வருடம் சிறை தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. போக்சோ வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்தது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.
நாடு முழுவதும் கடந்த 22 மாதங்களாக ஒரு பயணி கூட ரயில் விபத்துகளில் உயிரிழக்கவில்லை என ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல், 2019ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி நடந்த விபத்தில் பயணி உயிரிழந்ததுதான் கடைசியாக ரயில் விபத்தில் ஏற்பட்ட மரணம் என்றும், அதன் பின்னர் கடந்த 22 மாதங்களாக ஒரு பயணி கூட ரயில் விபத்துகளில் உயிரிழக்கவில்லை என்றும் கூறினார். திருத்தி அமைக்கப்பட்ட ரயில்வே போர்டில் பயணிகள் பாதுகாப்புக்கு தலைமை இயக்குநர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 328 ரூபாய் குறைந்து மீண்டும் 36,000 ரூபாய்க்கு கீழ் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் இன்று கிராமுக்கு 41 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 328 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,483 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 35,864 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,936 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 50 காசுக்கும், 1 கிலோ 73,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் இன்றைய வர்த்தகம் உயர்வுடன் தொடங்கியது. வாரத்தின் இறுதி வர்த்தக நாளான இன்று மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 100 புள்ளிகள் உயர்ந்து 51,631 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 25 புள்ளிகள் அதிகரித்து 15,119 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72 ரூபாய் 76 காசுகளாக இருந்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவில் இன்று காலை 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. உதகை தாவரவியல் பூங்காவில் இன்று காலை 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் உறைபனி நிலவுவதால் சமவெளி பகுதிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் பனிப்படலம் காணப்படுகிறது. கடும் உறைபனி காரணமாக பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். சுற்றுலா பயணிகளும் வெளியே செல்ல முடியாமல் விடுதிகளில் முடங்கி உள்ளனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் எச்சரித்துள்ளன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழுவினருடன் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், சிபிஎம், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். முக்கியமான கோரிக்கை என்பது தமிழ்நாட்டோடு பாண்டிச்சேரி எலெக்ஷன் சேர்ந்து வரணும். தேர்தல் போலிங் ஆரம்பிப்பதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பே வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்தவர்களை அனுப்பிவிட வேண்டும். அப்போ தான் ஒரு தகராறு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ன்ற மாதிரி. மாநில அந்தஸ்து பெறுவதற்காக தேர்தலை புறக்கணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்பட்ட விதம், அவருடைய இப்பொழுது நடைமுறை என்பதெல்லாம் இந்த தேர்தலுக்காக ஒரு குறுகிய செயல்பாட்டை அது கொண்டு போகும். ஒரு சார்பு நிலையை அவர் மேற்கொள்கிறார். எனவே மாவட்ட ஆட்சியர் விதத்தில் ஒரு அனுபவமான ஒரு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியும் எங்களுக்கு நியமிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்ததாக நியமன உறுப்பினர் விவகாரத்தில் 13 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் ஒரு புதிய பிஜேபி நபரை இந்த மாநிலத்திலே நியமன உறுப்பினராக நியமித்தது என்பது ஒரு ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குகிற நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இதில் ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.
புதுச்சேரியில் தேர்தலை நேர்மையாக நடத்த டெல்லி காவல்துறையை பயன்படுத்த வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தினர். கோரிக்கை முக்கியமாக வச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற போலீஸை நம்பகத்தன்மை இல்லாததுனால, அதாவது தேர்தலுக்காக டெல்லியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு போலீஸ் போடணும். டெல்லி போலீஸ், அதாவது ஆர்ம்டு போலீஸ் போட்டாங்க அப்படின்னா பப்ளிக் நேரடியாக அவங்க கையில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக போலீஸ் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க சொல்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லிக்கிறோம். அதை விட முக்கியம், இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் 3 ஆப் ரெடி பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மிகப்பெரிய கோரிக்கை வச்சுக்கிறோம். உடனடியாக இந்த 3 ஆப்பு இப்போ இதில் அதை எல்லாமே தமிழில் கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் தமிழில் கொண்டு வரணுன்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுக்கிறோம். அதை அவங்க கன்சல்ட் பண்ணி அமல்படுத்துகிறான்னு சொல்லிக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் 11 மாதங்களுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் தை அமாவாசையையொட்டி நேற்று நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. அம்மனுக்கு பட்டு சேலை உடுத்தி ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டது. கோயில் உள் பிரகாரத்தில் உள்ள ஊஞ்சலில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அமர வைக்கப்பட்டு தாலாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 11 மாதங்களுக்கு பிறகு அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழனியில் நம்ம பழனியை வணக்கம் பழனி என்ற செல்ஃபி பலகைகள் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் திறக்கப்பட்டன. தற்போது ஊர்களின் பெயருடன் லைட்டிங் போர்டு வைப்பதும் அதன் முன்பாக நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்வதிலும் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை, கோவையை தொடர்ந்து பழனியிலும் நம்ம பழனியை வணக்கம் பழனி என்ற லைட்டிங் போர்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பழனி திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அடிவாரத்தில் உள்ள தண்டபாணி நிலையம் தங்கும் விடுதியில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் நம்ம பழனி என்ற லைட்டிங் போர்டும், விஞ்ச் நிலையத்தில் ஐ வணக்கம் பழனி என்ற லைட்டிங் போர்டும் நிறுவப்பட்டுள்ளன. இந்த ஒளிரும் போர்டுகளுக்கும் நேற்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதும் திருக்கோயில் செயல் அலுவலர் கிராந்திகுமார் பாடி அவற்றின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சீர்காழியில் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி நகை வியாபாரி தன்ராஜ் என்பவரின் மனைவி, மகன் இருவரையும் கொலை செய்துவிட்டு வட மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் 12 கிலோ தங்க நகைகள் 6.5 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பி சென்றது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ராஜஸ்தானைச் சேர்ந்த மஹிபால் சிங் என்பவன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டான். மணிஷ், ரமேஷ் பாட்டில், கர்ணாராம் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். மூவரையும் ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அவர்களை சீர்காழிக்கு போலீசார் அழைத்து சென்றனர். ஒரு நாள் போலீஸ் காவல் முடிந்து நேற்று மூவரும் மயிலாடுதுறை நீதிமன்ற நீதிபதி அமிர்தம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மூவரையும் 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நாகை கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர். சுதந்திர போராட்டத்தின் போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் போர்படை தளபதிகளாக நின்றவர்களை இழிவாக பேசிய அமைச்சர் CV சண்முகத்திற்கு தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் D கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற வள்ளுவனின் வாக்கை
சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு மேற்கோள் காட்ட வேண்டிய நிலை உருவாகி இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அமைச்சராக தான் பதவியேற்ற போது அரசியல் சாசன சட்டத்தின்படி அனைத்து மக்களுக்கும் பொதுவானவராக செயல்படுவேன் என சத்தியம் செய்து பதவியேற்ற அமைச்சர் குறிப்பிட்ட சமூகத்தை இழிவாக பேசுவது அவருடைய தரத்தை காட்டுவதாக டாக்டர் டி. கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சகோதர உணர்வுடன் வாழும் மக்களிடம் பிரிவினையை தூண்டும் வகையில் அமைச்சர் பேசியதன் அர்த்தம் சாதி மோதலை உருவாக்க அவர் சதித்திட்டம் தீட்டுகிறாரோ என்ற ஐயம் ஏற்படுவதாக டாக்டர் டி. கணேசன் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு மாண்புமிகு அம்மாவுக்கு உற்ற துணையாக விசுவாசமாக நின்ற சமூகத்தை அமைச்சர் இவ்வாறு பேசுவது நியாயம்தானா எனவும் டாக்டர் டி. கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரை இவ்வாறு பேச வைத்து முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறாரோ என்ற அச்சம் வருகிறது. முதலமைச்சர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அமைச்சரை மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். இல்லையென்றால் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என டாக்டர் டி. கணேசன் எச்சரித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பேசி வரும் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை அமைச்சரவையில் இருந்து ஆளுநர் நீக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் என்ன செய்தார் என்பது தமிழக மக்களுக்கு நன்கு அறிவார்கள். அதனால்தான் தியாகத்தின் சுடராக விசுவாசத்தின் உன்னதமான இருந்த தியாக தலைவி சின்னம்மாவை நள்ளிரவிலும் மலர் தூவி தமிழக மக்கள் வரவேற்றார்கள் என டாக்டர் டி. கணேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆன்லைன் விளையாட்டால் மன உளைச்சலுக்கு உள்ளான 8ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி NGO நகரில் வசித்து வரும் பாபு என்பவரின் 14 வயது மகன் ராகேஷ் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட ராகேஷ் கைபேசியில் இடைவிடாது ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது வீட்டின் மாடியில் உள்ள அறையில் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருந்த ராகேஷ் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மாணவர் ராகேஷ் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஆன்லைன் விளையாட்டால் மன உளைச்சலில் மாணவன் ராகேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை முகாமில் இருதய நோய் பற்றியும் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிறக்கும் குழந்தைகளில் 100ல் 1 குழந்தை இதய பாதிப்புடன் பிறப்பதாக கூறப்படுகிறது. எனவே பிறக்கும் குழந்தைகளுக்கு இருதய பரிசோதனை மேற்கொண்டு உரிய சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். எனவே இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தஞ்சையில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனை சார்பில் குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமிற்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு இலவசமாக இருதய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. 100ல் 1 குழந்தைக்கு வரும். ஸோ 100 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அதில் 1 குழந்தைக்கு கன்ஜெனல் ஹார்ட் டிசீசஸ் இருக்கும். அதில் பாதி பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம். அது நம்ம கரெக்டான சமயத்தில் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா பிறந்த நாள் கூட குழந்தைங்க பிறந்த நாள் முன்னாடியே இறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸை கரெக்ட் டைமில் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோன்னா அவங்க லைஃப் லாங் எந்த தொந்தரவும் இல்லாமல் நார்மல் லைஃப் இருக்க முடியும். தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். வேரழுகல் மற்றும் இலைக்கருகள் நோயால் பாதிக்கப்பட்ட வெங்காய பயிருக்கு இடைக்கால நிவாரணமாக 50,000 ரூபாய் வழங்க கோரி நாமக்கல்லில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வளையப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பாதிப்புகளை மத்திய குழு பார்வையிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே பாலக்குடி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநில எல்லை கிராமங்களில் இருந்து ஏராளமான காளைகளை போட்டியாளர்கள் அழைத்து வந்திருந்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் அனுமதிக்கப்பட்டன. குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த மணித்துளிகளில் விரைந்து கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் உரிகம் வனச்சரகத்தில் ரோந்து பணியின் போது கரடி தாக்கியதில் காயமடைந்த வன காப்பாளர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து பொதுமக்கள் யாரும் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆடு, மாடு மேய்ச்சலை தவிர்க்க வேண்டும் என்றும் விறகு எடுக்கவும் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தீ விபத்துகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து திருச்சி பெல் தொழிற்சாலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செயல் விளக்கம் அளித்தனர். இதில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 45 பேரும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை, மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினரும் கலந்து கொண்டனர். தீ விபத்து, கதிரியக்க கசிவு உள்ளிட்ட விபத்துகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து செயல் விளக்கம் அளித்த பேரிடர் மீட்புப் படையினர் பெல் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்களையும் வழங்கினர். நாகை அருகே லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சிக்கல் கிராமத்தில் உள்ள கடைகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு கடையில் வெளி மாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த ராஜசேகர் என்பவரை கைது செய்த போலீசார் லாட்டரி சீட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரிக்கு வழி தவறி ரயில் மூலம் வந்த 13 குழந்தைகள் மீட்கப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதாக ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆபரேஷன் ஸ்மைல் என்ற பெயரில் ரயில்வே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல உதவி மையத்தின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.